வணக்கம். இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு அழகான தியா ஸ்டாண்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்விடேஷன் கார்டை வச்சு அழகாக ஈஸியாக இந்த தியா ஸ்டாண்ட் செஞ்சுருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டு கிடச்சிது, குல்பம் வச்ச மாதிரி. உங்கள்கிட்ட இந்த மாதிரி கார்டு கிடைக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி கூட வச்சுக்கலாம். இப்போ இதை நான் இன்னும் டார்க் பண்ணுறதுக்காக இந்த இதெல்லாம் நான் கலர் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலரும் மேலே க்ரீன் கலரும் கலர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை பிரிஞ்சு வரக்கூடாதுன்றக்காக நம்ம இதை ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நான் ஒட்டி எடுத்துகிட்டேன். இப்போ நல்ல ஒரு திக்கான கார்ட்போர்ட் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்கிறக்காக இந்த மாதிரி ஒரு மெல்லிஸான கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதே ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம கீழே வச்சு நம்ம ஒட்டிடலாம். இப்போ நான் ஒட்டி எடுத்துட்டேன். ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி அழகான ஒரு கும்பம் ஷேப் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த கார்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாக்ஸ் ஒன்று எடுத்துருக்கேன். சாம்பிராணி வாங்குகிற பாக்ஸ் தான் அது. இதை பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம சைடெல்லாம் சுற்றி ஒட்டிக்கலாம். இந்த பாக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு, அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். இதை பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நான் சுற்றியும் அந்த ஓப்பனாக இருக்க இடத்துலலாம் செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ இதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் இருந்துச்சு, நல்ல மெல்லிஸாக. இந்த பேப்பரை நான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஷைனிங்காக இருந்தனால நான் இந்த பேப்பரை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் கவர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இதையும் நான் அதே கலர் பேப்பரை வச்சு கவர் பண்ணியிருக்கேன். இதையும் கவர் பண்ணி எடுத்தாச்சு. இதை இந்த மாதிரி நடுவில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இதை இப்படி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா மேலே தூக்கி ஒட்டிக்கலாம். கீழே வச்சு ஒட்ட வேணாம், கொஞ்சம் மேலே ஸ்பேஸ் விட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கலர் செல்லோட்டை யூஸ் பண்ணி நான் சுற்றியும் ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த இன்விடேஷன் கார்டை நம்ம மேலே வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கு நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும், சீக்கிரம் விழுந்துடாது. இதை வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். கொஞ்சம் மேலே தள்ளி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதை மேலே தள்ளி ஒட்டிட்டேன். இப்போ அதில் நம்ம தீபம் வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி விளக்கும் வச்சுக்கலாம், அகல் தீபமும் வச்சுக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வச்சு பிள்ளையாரை கும்பிடும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளே செஞ்சதுங்கும்போது இன்னுமே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தியா ஸ்டாண்ட் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. கும்பத்தோடு இருக்கும்போது பார்க்கவே இன்னும் ரொம்ப மங்களகரமாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு நம்ம வீட்டில் ஏற்றிக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.